பொங்கல் பண்டிகையை ஒட்டி சொந்த ஊர் செல்வோருக்கு போதிய பேருந்து வசதி கிடைக்கிறதா, முன்பதிவில் நியாயமான கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திண்டுக்கல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ரொம்ப நடுத்தர மக்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அந்த அமௌண்ட்டு அவங்க சொல்கிற அமௌண்ட்டுக்கு முடியாத நிலையில் சில இப்போ சென்னையிலேருந்து வர்ற தொழிலாளிகள்லாம் வர்றதுக்கு சிரமமாக தான் இருக்குது. அந்த தனியார் பேருந்துகளில், ஆம்னி பஸ்களில். கவர்மெண்ட் பஸ்ஸு இருக்குது, ஆனால் போதுமான வசதி பஸ்ஸுகள் இல்லாதனால மக்கள் கொஞ்சம் அவதிப்படுறாங்க. ட்ரெயினுக்கும் முன்பதிவு தான் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சிரமம் தான். போக்குவரத்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஒரு 60% கிடைக்குது. 40% கொஞ்சம் அவங்களுடைய நிர்வாக ஒரு அட்வான்ஸாக செய்யாதவுடைய இயல்பாக இப்போ ப்ரைவேட் தனியார் ஆம்னி பேர்களுக்கு வாய்ப்பாக இருக்குது. இதை இன்னும் அரசு முழுசாக கவனம் கொண்டு இந்த முழுமையான எல்லாத்துக்கும் கம்மியான குறைந்த விலையில் இந்த பேருந்து கட்டணம் அவங்களுக்கு எளிமையாக போய் சேர்றது, இதெல்லாம் வழிவகுக்கணும். அதுக்கு தனியாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு நிர்வாகத்தை போடணும். இவங்க வந்து இந்த பழைய ஆளுகளை வச்சுட்டு அதோடைய நிர்வாகத்தினுடைய தன்மை குறைஞ்சதுனால ஒரு 40% பாதிப்பை நம்ம நேரடியாக கோயம்பேடுலையும் பார்க்குறோம். இப்போ இருக்கக்கூடிய புது பஸ் ஸ்டாண்ட்லையும் பார்க்குறோம். திண்டுக்கல், இங்கிட்டு திருநெல்வேலி, மதுரை வரைக்கும் இருக்கக்கூடிய பயணிகள் நிறையா நம்ம விசாரிக்கிறதுலையும் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ஈஸியாக இப்போ கிடைக்கிறது இல்லைங்க சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இலவச பஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்ததுலேருந்து ப்ரைவேட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிக்கெட் விலை அதிகமாக தான் சார் இருக்குது. டிக்கெட் விலை அதிகமான காரணத்தினால காசு இருக்கிறவங்க புக் பண்ணிடுறாங்க. இப்போ சாமானிய ஏழை மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு டிக்கெட்டு கிடைக்கிறதும் இல்லை, அவங்க பஸ்ஸுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க சார். இப்போ போன தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா, தீபாவளி கொண்டாடுற ஒரு நாள் லீவுக்காக பஸ் ஸ்டாண்ட்லேயே 5 மணி நேரம் 6 மணி நேரமாக காத்திருக்க சூழ்நிலை வருது சார். இப்போ வெளியூரில் இருந்து வேலைக்கு வரவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வராங்க. அதுவே அவங்களுக்கு கிடைக்காம போகிறதுனால மிகவும் சிரமத்துக்குள்ளாக இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் திண்டுக்கல் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.